ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபாய் மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி வேறு பேச விட்ட மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோன்பு 24. அதனால் துவரம் பருப்பு வடை சுடுறதுக்காக துவரம் பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன். நன்னார் சர்பத்து போட்டு லெமனு சீனி கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி இன்றைக்கி வாங்கலை. டெய்லி நோம்பு கஞ்சாக குடிக்கிறோம். அதனால் மூடி வச்சுட்டு டீ போட்டு வடை சாப்பிட்லான்ட்டு சாயந்தரமாக. டீக்கு நோம்பு வச்சது டீயை குடிக்கிறதில்ல. அதனால் டீ போட்டு வடை சுட்டு நோம்பு திறப்போம். பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு அரைச்சி வடை சுட்டுருக்கோம். மீதிக்குள்ளே இருக்குது. இது கொஞ்சம் சுட்டாச்சு. இது நேற்று வச்ச மீனான சூடு பண்ணி வச்சுருக்கு. மீனாத்துலாம் தொட்டு திண்டா சூப்பராக இருக்கும். டீ போடலான்னு நினச்சேன். ஆனால் என் பையன் கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் டீ போடல. கஞ்சி வச்சு தான் நீங்கள் நோம்பு திறக்கப்போ கஞ்சி, துவரம் பருப்பு வடை, லெமன் ஜூஸு, தண்ணி, அவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி நோம்பு திறக்க போகிறேன். நோம்பு திறந்தாச்சு. திறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போடுறோம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம். அதனால் எல்லாம் கிளம்பிட்டுருக்கோம். நோம்பு தொழுதுட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். எங்கே போடுறோம் பார்த்தீங்கன்னா மாயாரம் போகிறோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. எப்போதுமே சிதம்பரம் தான் எடுப்போம். சரி, இந்த வட்டி சொன்னாங்க மாயாரத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு மாயாரம் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா சீர்காழி பைபாஸ் ரோடு, சீர்காழி பாலம். அதனால் மாயாரம் போகிறோம். பார், மாயா சீமாட்டில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். இந்த பூ வாங்குறேன்னா என்ன வாங்கினாலும் வாங்கி பாப்பா. இதான் வேலை. இங்கே செப்பல் வாங்கிக்கலாமா? எப்போ செப்பல்? பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கு மணி 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பானிபூரி வாங்கிட்டு வந்தோம். அதை தான் வச்சு இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். சால்னா ஊற்றி வச்சுருக்குறேன். இனிமேல் சாப்பிட்ணும். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சென்று தோசை ஊற்றி சாப்பிட்றோம். முட்டை தோசை. சீமாட்டிக்கு போனால் ட்ரெஸ்ஸு வேலை அவ்வளோ வேலை. வெளியில் 2 புடவை வாங்கலாம், அங்கே வாங்கினா 1 புடவை தான் வாங்கலாம். அந்த மாதிரி ரேட்டு அதிகம் சீமாட்டில். தோசை சுட்டுட்டு ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு படுத்தாச்சு. பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தேன் மாயாரத்தில். இது மறுநாள். இது நோம்பு 25 மயிலாடுதுறை. பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தோம். அதில் 2-3 ரோஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நைட்டே மலர்ந்துருந்துச்சு பூ. பகலில் கட்டினால ஒரு மாதிரி மஞ்சளாகிடுச்சு பூலாம். சரி, என்ன பண்ணுறது, வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கேன். 1/4 கிலோ 50 ரூபான்ட்டு. கரண்டு வேறு சடோன் எங்கள் ஊரில் இன்றைக்கி. அதனால் கரண்ட் இல்லை. சாயந்தரமாக பார்த்திங்கன்னா உழ வச்சு விட்டு ஏதாச்சும் இந்த கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு கொஞ்சமாக ஆனமாரி வச்சுட்டு செய்யலான்ட்டு அதனால் பூ கட்டிட்டு உட்காந்துருக்குறேன். ஆனால் வாசம் சரியான வாசம், மல்லிகைப்பூ. இதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்தது காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நேற்று வாங்கின ட்ரெஸ் இன்றைக்கி தான் காமிச்சிட்ருக்கேன். எனக்கு இப்போ பசங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு 4 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. இது பசங்களுக்கு கோட் சட்டை பிளாக்கு எல்லாத்துக்கும் பிளாக்கில் தான் கேட்குறானுங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி கோட் சட்டை. இது சின்ன பையனுக்கு, அந்தாண்ட இருக்கிறது பெரிய பையனுக்கு. 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒன்று இருக்குது பாருங்க. இது சின்னவனுக்கு டபுள் சைடு போட்டுக்கிற மாதிரி சட்டை. இந்த சைடும் போட்டுக்கலாம், அந்த சைடும் போட்டுக்கலாம். அந்தமாரி சட்டை பாருங்க. உள்ளே கோட் சின்னதாக கோடு போட்டது, வெளியில் பெருசாக கோடு போட்ட சட்டை.
இது வந்து பெரிய பையனுக்கு எடுத்தது. ஒயிட்டும் பிளாக் ஒன்று பேண்ட்டு எடுத்துகிட்டு எனக்கு ஒரு டாப்ஸ் ஒன்று எடுத்தேன். ஒரு இது லெகின்ஸ் எடுக்கல, பட்டியாலா பேண்ட் ஒன்று எடுத்தேன். ரெட் கலரில் சுடி டாப்ஸு நல்லா இருந்துச்சு. ஏன்னா சீமாட்டியில் வாங்கலை. சீமாட்டியில் வந்து கைலி மட்டும்தான் வாங்கணும். எத்தனை கைலி, ஒரு 4 கைலி வாங்கணும். 130 வெள்ளை கைலி. அது மட்டும் தான் வாங்கிச்சு சீமாட்டியில். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு லட்சுமின்ட்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் புடவை இந்த டாப்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது சின்ன பசங்களுக்கான கைலி. நாளைக்கு வந்து 27ஆம் மரவு, அதனால் கைலியும் சட்டையும் போடுவானுங்க, இல்லாட்டி பேண்ட் கூட போடுவானுங்க, தெரில என்னான்ட்டு. இது வந்து பிளாக்கும் சாண்டல் கலர் வந்து எங்கள் வீட்டுக்கு நம்ம சட்டை. இதுதான் பசங்களோட கைலி, சின்ன கைலி. இந்த புடவை தான் எடுத்தேன். சீமாட்டில் காசு சரியான காசுங்க. புடவெல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸுமே. அது பெரிய பையனோட செப்பல் இந்த கைலி தான் எடுத்தேன் சீமாட்டியில். 4 கைலி, பெரிய கைலி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.